Hello friends, welcome to TNPC.Academy. நம்ம பார்க்க போற கிளாஸ் என்ன பாத்தீங்கன்னா India's Armed Forces Joint Exercise. Joint Exercise அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஆர்மி, நேவி அண்ட் ஏர் ஃபோர்ஸ் மற்ற சில கண்ட்ரிஸோட சேர்ந்து சில எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட நாலேஜ் நம்ம கெயின் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட நாலேஜ் அவங்க கெயின் பண்ணுறதுக்காகவும் ஒரு டாக்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக அது வந்து ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸோட பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அதெல்லாம் என்னென்ன கண்ட்ரிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 48க்கு மேலே இந்த எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வருஷம் வேறு கண்டக்ட் பண்ணுவாங்க. பை ஆனுவல்னால் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. ட்ரைலேட்டரல் 3 கண்ட்ரிஸ் சேர்ந்து பண்ணுற எக்ஸசைஸ்லாம் இருக்குது. இதில் வந்து இந்த 48ல் எனக்கு வந்து எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் மேபி பொட்டன்ஷியலாக இந்த எக்ஸாம்ஸுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு என்ன தோணுச்சோ ஸோ அதெல்லாம் இந்த கிளாஸஸில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதை கொண்டு வரேன்னு பார்த்தீங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரிஸ். ஏன்னா நம்மளோட பாலிசி வந்து இப்போ வந்து நெய்பர் ஃபர்ஸ்ட் பாலிசி. மோடி அவர்களோட ஆட்சியில் வந்து நெய்பர் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படிங்கிற பாலிசி தான் அவங்க வந்து நிறைய டைம் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் போகும்போது. ஸோ அதைப்படி பார்த்தா ஃபஸ்ட்டு நம்மளோட நெய்பர் வந்து இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இவங்களோட நம்ம என்ன எக்ஸசைஸ், இவங்களோட நம்ம பண்ணுற மிலிட்டரி எக்ஸசைஸ் நேம் வந்து சம்பிரித்தி. ஓகேவா? ஞாபகத்தை வச்சுக்கோங்க, முடிஞ்ச நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் சைனா நம்மளோட அடுத்த நெய்பர். ஓகேவா? இவங்களோட நம்ம கண்டக்ட் பண்ணுற இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி எக்ஸசைஸ் தான். ஸோ அதோட நேம் வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கடுத்து நம்ம எந்த கண்ட்ரியை பற்றி பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை பற்றி பார்க்குறோம். ஓகே, பாகிஸ்தானோட இந்தியா ஏதாவது ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் பண்ணியிருக்கா, பாகிஸ்தானோட சேர்ந்து ஏதாவது மிலிட்டரி எக்ஸசைஸ் பண்ணியிருக்கான்னு கேட்டால் செப்பரேட்டாக நம்ம பாகிஸ்தானோட சேர்ந்து எதுவும் பெருசாக பண்ணதில்லை. ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் பெருசாக உடன்படிக்கை இருந்தது கிடையாது. பட் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் SCO வந்து 2018 பீஸ் மிஷன் அப்படின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஓகேவா? இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் செரிமனி ரஷ்யாவில் நடந்துச்சு. ஸோ மிலிட்ரிஸ் எல்லாருமே அதை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட ஒரு மெம்பர். ஓகேவா? இந்தியா வந்து ஒன் ஆஃப் த மெம்பர், பாகிஸ்தானும் அதே மாதிரி ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ மொத்தமாக அதில் இருக்கக்கூடிய 8 மெம்பர்ஸும் கலந்துக்கிட்ட ஒரு காரணத்தினால நம்மளும் அதில் கலந்துக்கிட்டோம். ஸோ இதுதான் ஒரே ஃபஸ்ட்டு இந்த ஹிஸ்ட்ரி இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து ஓகேவா ஒரு எக்ஸசைஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணது. ஸோ இப்போ வந்து நம்ம அதனால் இந்த நியூஸ் வந்ததுனால நம்ம SCO அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும். ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பிச்சான்னு பார்த்தீங்கன்னா 2001 6 கண்ட்ரிஸ் அதை வந்து ஃபைன் பண்ணுறாங்க. அதாவது நிறுவனர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, சைனா, கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான் அண்ட் உஸ்பெகிஸ்தான். ஓகேவா? இப்போ இந்த கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் நம்மளோட லெஃப்ட் சைடு ஆப்கானிஸ்தான் மேலே அந்த சைடில் இருக்கும். சைனா ஆப்வியஸாக உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். ரஷ்யா ஓகே அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த SCO வந்து 2001 தான் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் ஆகுது. ஆனால் 1996 அந்த டைமில் 1990s வந்து இதை வந்து ஷாங்காய் 5 அதாவது ஷாங்காய் 5 அப்படிங்கிற ஒரு நேமில் இருந்துச்சு. அந்த 5ல் வந்து இந்த 6ல் யார் இருக்க மாட்டான்னு பார்த்தீங்கன்னா உஸ்பெகிஸ்தான் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 2001 உஸ்பெகிஸ்தானோட சேர்ந்து இவங்க வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் கொண்டு வராங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் இதில் எப்போ ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017 ரீசெண்டாக தான் ஜூன் 2017 தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மெம்பர்ஷிப் ஸ்டேட்டஸ் கிடைக்குது. ஃபைன். ஆப்கானிஸ்தான், பெலாரஸ், ஈரான், மங்கோலியா போன்ற நாடுகள் வந்து இன்னும் அப்சர்வர் ஸ்டேட்டஸ்லாம் தான் இருக்குது. ஸ்ரீலங்கா, துர்க்கி, அசர்பைஜான், அர்மேனியா, கம்போடியா, நேபாளா டயலாக் பார்ட்னர்ஸாக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம இந்தியா அண்ட் பாகிஸ்தான் தான், அதாவது ஃபவுண்டிங் மெம்பர்ஸை தாண்டி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மட்டும்தான் 2017 மெம்பர்ஷிப் கிடச்சிருக்கு. இந்த SCOங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் யூரேஷியன் எக்கனாமிக், அதாவது யூரேஷியானா யூரோப் அண்ட் ஏஷியா. ஓகேவா? எக்கனாமிக், பொலிட்டிக்கல் அண்ட் செக்யூரிட்டி ஆர்கனைசேஷன். ஓகே, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஜிங், சைனாவில் இருக்குது. ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? பீஜிங், சைனாவில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரீசெண்டான 18th SCO சமிட்டா 18வது மாநாடு, உச்சி மாநாடுன்னு சொல்லுவாங்க சமிட்னா நடந்துச்சு. இதில் தான் வந்து இந்த கிங்டாவோ டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. பார்ட் ஆஃப் கிங்டாவோ டிக்ளரேஷன் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ் பற்றி பேசினாங்க. இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இது சைனாவோட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவ். சைனா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேரிடைம் ரூட்ஸ் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க வந்து ஒன் பெல்ட் ஒன் ரோடு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகேவா? நம்ம ஏன் அப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதை நம்ம ஏன் அப்போஸ் பண்ண பார்த்தீங்கன்னா இதை நம்மளோட இந்தியா இதை வந்து இந்தியான்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதான் நம்ம இந்தியாவோட ஹெட்டாக இருக்குது. ஓகே, இந்த சைடு பாகிஸ்தான் இருக்குது, இந்த பக்கம் சைனா இருக்குது, இந்த பக்கம் பாகிஸ்தான் இருக்குது. இப்போ சைனா என்ன பண்ணுறாங்கன்னா இது மூலமாக ஒரு ரோடு கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த ரோடு வந்து நம்மளோட எல்லையை தாண்டி தான் வருது. ஆனால் அதை வந்து இந்தியாவோட எல்லையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஏரியாவை தான் வந்து பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. சைனா வந்து சைனாவுக்கு சொந்தம் சில இடங்கள் இதில் வந்து கிளைம் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ ஆனால் நம்மளோட மேப்பில் வந்து நம்மளோட சட்டப்படி நம்மளோட இடம் தான் இது. ஓகேவா? ஸோ இது வந்து டிஸ்பியூட்டட் ஏரியா அப்படிங்கிறதுனால இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ரோடை கொண்டு வரக்கூடாது. அந்த ரோடு இது வழியாக வர்றதுனால அது நம்மளோட சுவரின்கிட்டே பாதிக்கிறதா இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு அவுட்லேயே தான் கொடுத்துருக்கேன். பட் இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடு இனிஷியேட்டிவ்னா என்னென்னு போய் கூகுள் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
அதுக்கடுத்து இது இந்த மீட்டிங்கில் இன்னொன்று வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீட்டிங்கோட முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இந்தியா யார் ரெப்ரசென்ட் பண்ணா பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக நம்மளோட பிரைம் மினிஸ்டரே நேராக போய் இந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ அது மீட்டிங் அட்டன் பண்ண போகும்போது அவர் பேசும்போது அவர் வந்து ஒரு டேர்மை காயின் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் சொல்லியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வராரு. செக்யூர்னா அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, ஒன்னொன்றுக்கு ஒரு அப்ரிவேஷன் சொல்கிறாரு. எஸ் ஃபார் செக்யூரிட்டி ஃபார் சிட்டிசன்ஸ், இ ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஓகேவா, சி ஃபார் கனெக்டிவிட்டி இன் த ரீஜியன், யூ ஃபார் யூனிட்டி ஒற்றுமையாக இருக்கணும், ஆர் ஃபார் ரெஸ்பெக்ட் ஆஃப் சொவரினிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி, கடைசியாக ஒரு வருது அது வந்து இ ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். இப்படிங்கிற ஒரு டேர்மை வந்து அவர் காயின் பண்ணியிருக்காரு. கேள்வி வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ரீசெண்டாக எந்த மீட்டிங்கில் வந்து செக்யூரிங்கிற டேர்மை காயின் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 18th SCO சமிட், ஓகேவா, அதெல்லாம் அந்த டேர்மை காயின் பண்ணார். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸோட முக்கியமான விஷயத்துக்குள்ள போகிறோம். என்னென்னா இந்தியா பங்களாதேஷ்குள்ளே என்ன நடந்துச்சு நம்ம பார்த்துட்டோம், என்ன மிலிட்டரி எக்ஸைஸ் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து இந்தியா சைனா நடுவில் என்ன மிலிட்டரி எக்ஸைஸ் நடந்துச்சு அந்த நேம் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பாகிஸ்தானோட ஏதாவது நடக்குதான்னு பார்த்தோம். பாகிஸ்தானோட செப்பரேட்டாக நம்மகிட்ட எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா நேபாள், ஓகேவா, நம்மளோட 4வது பிக்கஸ்ட் லேண்ட் ஷேரிங் கண்ட்ரி, ஓகேவா, லேண்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரி. அதோட நம்ம பண்ணுற எக்ஸைஸ் பேர் சூரிய கிரண், ஓகேவா. அதுக்கடுத்து இந்தியா மியான்மரோட நம்ம பண்ணுறது வந்து இம்பாக்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு 2 லேண்ட் ஷேரிங் கண்ட்ரி இருக்குது, பூட்டான் அண்ட் ஆப்கானிஸ்தான். இது ரெண்டோடையும் நம்ம பெருசாக ஒரு மிலிட்டரி எக்ஸைஸும் பண்ணலை. பட் டாக்ஸ் ஆர் கோயிங் ஆன், பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் போயிட்டு இருக்காங்க. எதுக்கு இந்த 7 கண்ட்ரி நான் முதல்ல கொண்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆர்டரில் இருக்குது, பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், மியான்மர், அதுக்கப்புறம் பூட்டான், ஆப்கானிஸ்தான். இதே இந்த ஆர்டரில் நான் கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 கண்ட்ரியும் தான் இந்தியாவோட லேண்ட் பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரிஸ். இந்த 7 கண்ட்ரிஸும் தான் அதுலேயுமே ஹையஸ்ட்டு பங்களாதேஷ் சைடில் ஹையஸ்ட்டு, அதுக்கடுத்து சைனா, அதுக்கடுத்து பாகிஸ்தான், அதுக்கடுத்து நேபாள், அதுக்கடுத்து மியான்மர், அதுக்கடுத்து பூட்டான், கடைசி ஆப்கானிஸ்தான். இந்தியாவோட ஹையஸ்ட் லேண்ட் ஷேர் பார்டர் கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா பங்களாதேஷ். இந்தியாவோட லோவஸ்ட் லேண்ட் ஷேரிங் பார்டர் கண்ட்ரின்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான். ஃபைன், இது ஒரு கரெக்டாக ஒரு ஜிகே தான், ஜென்ரல் நாலேஜ் தான், இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாவது இப்போ லேண்ட் பார்டர் பார்த்துட்டோம். வாட்டரில் சீயில் நம்மளோட லேண்ட் பார்டர் ஷீ பார்டர் ஷேர் பண்ணுற கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. அப்போ அதோட நம்ம வந்து சீங்கிறதா ஒரு நேவல் எக்ஸைஸ் கண்டக்ட் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைனெக்ஸ், அதோட நேம், ஓகேவா. அதுக்கடுத்து இன்னொரு கண்ட்ரி இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா அது மால்தீவ்ஸ். மால்தீவ்ஸோடையும் நம்ம ஒரு எக்ஸைஸ் பண்ணுறோம். அது என்ன அப்படிங்கிறத கூகுள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வருணா அப்படிங்கிற எக்ஸைஸ் வந்து யாரோட நம்ம சேர்ந்து கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸோட சேர்ந்து கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்திரா வந்து ஒரு ட்ரை சர்வீஸ் எக்ஸைஸ், ஓகேவா. ட்ரை சர்வீஸ்னால் 3ம் சேர்ந்தது, ஓகேவா. அதாவது ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், ஓகே. இது எந்த கண்ட்ரியோட நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பண்ணுறோம். இது வந்து பை ஆனுவல் எக்ஸசைஸ், ஓகேவா. இந்திரா எக்ஸசைஸ் வந்து இனிஷியலாக வந்து ஒரு நேவல் எக்ஸசைஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ரை சர்வீஸாக மாற்றுறாங்க. மலபார் அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து யார் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான் அண்ட் US. ஸோ இதுவும் வந்து ஒரு ட்ரைலேட்டரல்னால் 3 கண்ட்ரி, பைலேட்டரல்னால் 2 கண்ட்ரி. ஸோ இந்த ட்ரைலேட்டரல் எக்ஸசைஸ் இந்தியா, ஜப்பான் அண்ட் US. இனிஷியலாக இந்தியாவும் US மட்டும்தான் இருந்துச்சு. ஜப்பான் வந்து கடைசியாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரபல் தோஸ்திக்குங்கிற எக்ஸசைஸ் வந்து நம்ம யாரோட சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசகஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸோட நேம் வந்து பிரபல் தோஸ்திக், ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம மிஸ்லினியஸ் கண்ட்ரிஸ் வரும்போது அதை மறந்துடுவோம். பட் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது போல இந்தியாவோட என்ன பண்ணுது, ரஷ்யாவோட என்ன பண்ணுது, சைனாவோட என்ன பண்ணுங்கிற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஆப்வியஸாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான் அவங்களுக்கும் தெரியும், நம்ம அதான் படிக்கணும். ஸோ நம்ம எதை படிக்க மாட்டோம் மேக்ஸிமம் அதில் தான் கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ஓமன், ஓகேவா. ஓமன் வந்து UAE அந்த ரீஜியனில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோட வந்து நம்ம 2 எக்ஸசைஸ் பண்ணுறோம். ஆர்மி எக்ஸசைஸோட நேம் வந்து அல் நகா, ஓகேவா. நேவி எக்ஸசைஸோட நேம் வந்து நசீம் அல் பஹர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோட ஃப்ரெண்ட் இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் பேர் யுத்தம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா US சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் வந்து யுத்த அபியாஸ். அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் வியூ, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாக நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மங்கோலியா, இதை வந்து ஒரு கொஸ்டினை கேட்டு மங்கோலியா ஆப்ஷனில் கொடுத்தா மங்கோலியா நம்ம சூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம நிறைய பேர் தெரியாது மங்கோலியான்னு ஒன்று இருக்குது, அதில் சில ஆர்மி எக்ஸசைஸ் நடந்துட்டு இருக்கிறது ஆப்வியஸாக நம்ம நிறைய டைம் கேட்டிருக்க மாட்டோம். ஸோ அதோட நம்ம சேர்ந்து பண்ணுற எக்ஸசைஸ் பேர் நொமேடிக் எலிஃபென்ட், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸசைஸ், முக்கியமான எக்ஸசைஸ் DRUSBA துருஸ்பான்கிற எக்ஸசைஸ். இது யாரோட இந்தியா இதில் பார்ட்டிசிபேட் பண்ண கேட்டால் இந்தியா இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் இருந்தாலும் இது நமக்கு இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அண்ட் ரஷ்யா, ஓகேவா. நம்ம பாகிஸ்தானோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதப்ப ரஷ்யா வந்து அவங்களோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்சிம் லஹார் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்தியாவோட ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். இந்தியா மட்டும் தன்னுடைய 3 சர்வீஸையும் இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் கோஸ்ட் கார்டு, இவங்க எல்லாரும் சேர்ந்து
ஒரு எக்ஸசைஸ் பண்ணி பார்த்தாங்க. எக்ஸசைஸ்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு போர் வருது, ஒரு போர் முடிஞ்சுச்சுன்னா உடனே நம்மளால் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியாது, நம்மளால் நினச்சதை வந்து பண்ண முடியாதுன்னு ஒரு மாதிரி செஞ்சு பார்க்குறது. ஒரு அப்போசிஷன் பண்ணி வர போகும்போது நம்மளால் வந்து அந்த போரை டேக்கிள் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிவியூ மாதிரி வச்சுக்கோங்களேன், செஞ்சு பார்க்குறது. நடந்தால் ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த சூழ்நிலை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோங்கிறது செஞ்சு பார்க்குறது பேர் தான் எக்ஸசைஸ். பச்சிம் லெவலுங்கிற எக்ஸசைஸ் வந்து நம்மளோட இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் கோஸ்ட் கார்டு 4 பேரும் சேர்ந்து பண்ண எக்ஸசைஸ். எங்கே பண்ணாங்க? இந்தியாஸ் வெஸ்ட் கோஸ்ட். இதை கூட கேள்விக்கலாம், பசிபிக் லெகார் வந்து இந்தியாவோட எந்த கோஸ்ட்டில் நடந்துச்சு, இந்தியன் வெஸ்ட் கோஸ்ட், இந்தியன் ஈஸ்ட் கோஸ்ட்னு கேட்டால் இதான் நம்ம இந்தியா இருக்குது, இந்த பக்கம் இருக்கிறது வெஸ்ட் கோஸ்ட், இந்த பக்கம் இருக்கிறது ஈஸ்ட் கோஸ்ட். ஃபைன். இது கடல், அதாவது வந்து அரேபியன் சி, இது வந்து இந்தியன் சி. ஃபைன். அதுக்கடுத்து ஸோ நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு எது தோணுச்சோ அதை நம்ம பார்த்துருக்கோம். டோட்டலாக 48 எக்ஸசைஸ் இருக்குது. ஓகேவா? 20 ஆர்மியோடது, 18 நேவியோடது, 10 ஏர்ஃபோர்ஸோட எக்ஸசைஸ் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்னோட வெப்சைட்டுக்கு டேரக்ட் ஆகும். அங்கே வந்து இந்த 48மே வந்து 48 எக்ஸசைஸ் என்னென்ன, அது எந்த கண்ட்ரோல் நம்ம பண்ணியிருக்கோங்கிற டீல்ஸ் அதில் ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம்வேர் இந்த வேர்ல்டு சம்மோன் இஸ் ட்ரைனிங் வென் யூ ஆர் நாட். ஓகேவா? குரூப் 1 எக்ஸாம் முடிஞ்சோன்னா, சண்டே முடிஞ்சோன்னா, அஃப்கோர்ஸ் குரூப் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க, நல்லபடியாக படிங்க, நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட். பட் இருந்தாலும் குரூப் 1 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து வீட்டை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு மாதம் கழிச்சு குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் குரூப் 2க்கு படிப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உட்காந்து அந்த 2 மாதம் படித்து நான் கிளியர் பண்ணிக்குவீங்கன்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறையா பேர் ஓகேவா குரூப் 1 எக்ஸாம் முடிச்சுட்டு வந்த கையோடய ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் வந்து குரூப் 2 ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சுடுவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஆஃபீஸாக தெரியும் இந்த வருஷம் குரூப் 2 கால்ஃபாரும் இருக்குது. அப்படி படிக்கிறவங்க நிறையா படிச்சிருப்பாங்க. நீங்கள் மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் போட்டு வந்துட்டு முக்கிய திணறிட்டு இருந்தீங்கன்னா அவங்கள நம்மளால் ஜெயிக்க முடியாது. சம்வேர் இன் த வேர்ல்ட் சம்மோன் இஸ் ட்ரைனிங் வென் யூ ஆர் நாட். வென் யூ ரேஸ் ஹிம் ஹீ வில் வின். யார் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க ஆப்வியஸாக. பிகாஸ் இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். உங்களோட கேட்டகரியில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா உங்கள் கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து அது ஆப்வியஸாக கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, நிறைய பேர் இந்த டெண்டன்சி இருக்குது. ஒரு எக்ஸாம் முடிச்சிட்டோன்னா அடுத்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் புக்கே தொடர்றது கிடையாது. ஸோ அதை பண்ணாதீங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக வீடியோஸ்லாம் வரப்போகுது, அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.